வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ஸ்ன்றது இப்போ நிறையவே இருக்குது. அதில் ஒரு யூனிக்கான மோட்டார் சைக்கிள்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R. இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான டிசைன், டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி விஷயங்களோட இருக்குது. அந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாம், நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் 125cc ஆல்ரவுண்டர் மோட்டார் சைக்கிள். இந்த ஒரு வெஹிக்கிளுக்குமான ஒரு டீட்டெயிலான கம்பேரிசன் ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார் நடிச்சு நெக்ஸ்ட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ண தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் போட்டி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன்லேருந்து ஆரம்பிப்போம். டிசைன் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rன்றது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு புது டிசைன். அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பயங்கர ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு இருக்குதுன்றதுனால ஆன் ப்ரெசன்ஸில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் 125ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து நம்மளுக்கு பரிச்சயமான டிசைன் தான். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு வர ஒரு டிசைனு. அதனால் ஸ்போர்ட்டினஸ்னு வரும்போது நிச்சயமாக நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் கிட்ட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு யூனிக்னஸும் அக்ரெசிவ் ஸ்டைலிங்கும் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்ம பல்சர் கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன்னு சொல்லலாம். வெர்சைலாக இருக்குது. உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸுன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ஃபேமிலி பர்பஸுக்கும் சூட் ஆகும். அதில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இந்த ஒரு சீட்டிங், ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நியூட்ரல்டான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குன்றனால அந்த ஒரு ஃபேமிலிக்கு ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு பைக்கை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படின்றப்ப எனக்கு ஃபேமிலி யூஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்டினஸோடையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த பஜாஜோட பல்சர் 125 சைடு வரலாம். பட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் கிட்ட ஃபேமிலி பர்பஸ் பண்ணவே முடியாதுன்னு தான் சொல்ல. ஃபேமிலி பர்பஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் அண்ட் யூனிக்னஸ்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். நமக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜ் பல்சர்லான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் மெயின் நைட் லைட் உங்களுக்கு ஹாலஜன் தான், இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். பின்னாடி அந்த ஒரு ரியர் லைட் மட்டும் எல்இடியில் வரும். பட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம்லன்னு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்இடி செட்டப் வருது. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. அது வந்து விசிபிலிட்டியில் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. அப்படின்றப்ப லைட்டிங் செட்டப்பில் ரியலி நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் தான் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போது அந்த இடத்துல ஓரளவுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே இருக்காங்க. ஏன்னா வச்சுங்களா, நம்மளுக்கு ஹீரோலன்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டாகவே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஒரு நெகட்டிவ் டைப்பில் இருக்கும், ஓகேவான ஒரு ரேஞ்சு. பட் நம்ம பஜாஜ்லன்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் நார்மலான ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் ஆனால் இதோடைய செகண்ட் மாடல் அதுக்கு அடுத்து டாப் மாடல் மாதிரி ரேஞ்சில் வரைகின்றப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன் கிடைக்குது. அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுக்குறாங்கன்றப்ப இதே ஃபீச்சர் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போது. பட் ஆனால் ஓவராலாக ஃபீச்சர்ஸ்னு வரும்போது எல்இடி லைட்ஸு, ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கிறது நிச்சயமாக நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்துரும். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் ரெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.46 bhp அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் அதுக்கு மேலேயும் இல்லை, ஸ்லைட்லி வெஹிக்கிள் போகுது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இன்ஜின் வந்து ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பவர் ஒரு நல்ல ரேஞ்சில் வந்துடு. அட் த சேம் டைமில் உங்களுக்கு மைலேஜ் ஒரு சூப்பரான ரேஞ்சில் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றப்ப ரியலி ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி மாதிரி விஷயங்களும் ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஹோண்டா அளவுக்கு. பட் ஒரு நல்ல டீசென்ட் ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு இன்ஜினில் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோடைய பல்சர் 125 பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் ரெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.64 bhp அண்ட் 10.8 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு பவர் வந்து 100 km மாதிரி இதில் சொன்னாலும்
பட் ஆனால் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலான பவர் தான் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரீமில் ஸ்லைட்லி பெட்டர் பவரே இருக்குது உண்மையாக சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட வெயிட்லாம் கம்மி. நம்ம பஜாஜோட பல்சர் டோட்டல் வெயிட்லாம் பார்த்தோன்னா 140 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. அரௌண்ட் ஒரு 136 கேஜி அது மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டான மாடல்ன்றப்ப அதோடைய அந்த ஒரு பிக்கப்புன்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் ரெண்டும் சிமிலரான ஒரு பவர் தான். கொஞ்சம் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மைலேஜிலும் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்காது. பட் ஆனால் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு பெஸ்ட்டான மைலேஜும் கொடுக்குது. இதனுடைய அந்த ஒரு ஓவரால் ஸ்பெக் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் எல்லாம் சேம் தான். பட் பவர் அண்ட் மைலேஜில் ஸ்லைட்லி நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125ன்றது ஒரு லீட் பாயிண்ட் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நார்மல் டிஸ்க்கு பேசிக் மாடல் வரீங்கிறப்ப நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீமில் ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க்கும் பின்னாடி வந்து 130mm ட்ரம் பிரேக்கும் வித் ஐபிஎஸ் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயரும் பின்னாடி வந்து 110/80 செக்ஷனுக்கான டயரும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். ஏன்னா இதோடைய டாப் மாடல் நீங்கள் வரீங்கன்றப்ப உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா அப்டேட்டாக உங்களுக்கு 270mm டிஸ்க்கு கொடுத்து வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட உங்களுக்கு கம்பைன் பண்ணியிருக்காங்கன்றதுனால பிரேக்கிங் விஷயத்துலேயே ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே. பட் நம்ம பஜாஜ் பல்சர்லன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏபிஎஸ் மாதிரி விஷயங்களே கிடையாது. நார்மலான பிரேக்கிங் செட்டப் தான். 240mm டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில். பின்னாடி வந்து 130mm ட்ரம்மு. டயர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கும் இந்த இடத்துல ஸ்லைட்லி கம்மி தான். அதில் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய டயர்ஸே கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து 80/100ம் பின்னாடி வந்து 100/90ன்ற மாதிரி நார்மலான ரேஞ்சில் டயர்ஸ் தான் கொடுக்குறேன்றப்ப அந்த ஒரு ஓவரால் பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்லையும் நிச்சயமாக நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்ஸு பர்ஃபார்மன்ஸு பிரேக்கிங் சேஃப்டின்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R தான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்காங்க. பட் நம்ம பஜாஜ் பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சு குறைன்னு சொல்லும்படி இல்லை, ஓகேவான ஒரு ஸ்டான்ஸில் தான் இருக்கிறாங்க நம்ம பஜாஜ் பல்சர் 125. இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸிங்கிறத பார்ப்போம். இதில் தெரியும் எந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சுன்றதை. ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் வந்து பேசிக் மாடலே 1,13,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. ஒரு கொஞ்சம் ஸ்லைட் ஹைக்காக தான் ஃபீல் ஆகும். பட் ஆனால் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது அது ஒரு ஓகேவான ரேஞ்சாக தான் உங்களுக்கு தோணும் ஆன் ரோடில். நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 1,02,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது பேஸ் மாடல். டாப் மாடல் உங்களுக்கு 1,11,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு வருது. அப்படின்றப்ப எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் டீசென்ட் ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஃபேமிலிக்கும் சரி உங்களுடைய ஸ்போர்ட்டினஸுக்கும் சரி ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிளாக நம்மளுடைய பஜாஜ் பல்சர் 125 உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் பொறுத்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு யூனிக்கான ஸ்போர்ட்டினஸ் வேணும், நல்ல ஃபீச்சர்ஸ் வேணும், பிரேக்கிங் சேஃப்டிலையும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R சைடும் போகலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.